Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம வீட்லயே கொஞ்சம் டிஃபரெண்டா நல்ல டேஸ்டியா நம்ம ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நல்லா புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷான தயிரை நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2 பச்சை மிளகாவை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். இந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சேர்க்கறது தான். தயிர் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தயிர் கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத தயிர் தான் நம்ம சேர்க்கணும். ஒருவேளை தயிர் துவை வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிரை சேர்த்து நம்ம செஞ்சோம்னா இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் கொதிக்கும் பொழுது அரிசி மாவு சேர்த்துக்கணும். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வந்து கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரிசி மாவை கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருண்டெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். கரண்டி எடுக்காமல் நம்ம 2 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், 2 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த மாவை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சம் சூடு ஆறட்டும் மாவு. பாருங்கள், கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம மாவை வந்து இப்போ நம்ம கையால் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா நைஸாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ 2 கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நம்ம நல்லா கையில் உருட்டிக்கலாம். இது போல் மெல்லிஸாக நம்ம கையிலேயே நல்லா மாவை வந்து தேய்ச்சிக்கிட்டே வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தமாக நம்ம கையில் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு ரவுண்ட் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ரவுண்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். 2 முனையும் நல்லா வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா பிரியாமல் வரும். பாருங்கள், பிரியாத அளவுக்கு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த பிளேட்டில் நம்ம இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்திருந்த எல்லா மாவையுமே நான் வந்து ரவுண்டாக செஞ்சு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா தீயை நம்ம ஃபுல்லாகவே வச்சுட்டு செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக மேலே வந்து கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. எண்ணெயில் போட்டதுமே நம்ம கரண்டியால் நம்ம திருப்பி கொடுத்தோம்னா பிரிஞ்சு வந்துடும். ஒரு நிமிஷமாவது குக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி கொடுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் கலர் வந்திருக்கு, உள்ளேயும் அதே சமயம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் அரிசி மாவு தயிர் மட்டும் இருந்ததுன்னா போதும். நம்ம வீட்டில் ஈஸியாக சீக்கிரமாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா ரவுண்டாக நல்லா கலராக அழகாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, மேலே வந்து மொறுன்னு வந்திருக்கு. அதே சமயம் இந்த ஸ்நாக்ஸை நம்ம எண்ணெயில் தான் பொரிச்சு எடுத்தோம். ஆனால் எண்ணெய் கூட குடிக்காமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். அப்பப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது போல் ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.